இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு ஒரு 4 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இது கூட பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், துருவின கேரட், பொடியாக நறுக்கின பீன்ஸ், ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, ஒரு துண்டு இஞ்சி துருவினது, கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூளை சேர்த்துக்கலாம். அரை கப் பச்சை பட்டாணி, அரை கப் பிரெட் கிரம்ஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண கட்லெட்டை நல்லா டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பிரெட் க்ரம்ஸ்லாம் நான் தட்டுறல இதுமாரி தட்டி எடுத்துருங்க. எல்லா கட்லெட்டையும் இதுமாரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கட்லெட்டை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போது வெஜிடபிள் கட்லெட் ரெடி. சூடான கட்லெட்டை கெச்சப்போட டேஸ்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.